நான் சொன்னதை இப்பவும் நீங்க நம்பலனா அதோ அந்த ரூம்க்கு போங்க. அது அந்த ஆளோட ரூம் தான். அவனோட Dress, அவனோட சர்டிபிகேட், மெடல், அவார்ட்ஸ்னு அவன் சம்பந்தப்பட்ட எல்லாமே அந்த ரூம்குள்ளதான் இருக்கு. உள்ள போய் அதையும் பாருங்க. ரஞ்சிதா, எனக்கு தலையே சுத்துதடி. அந்த ஆளை பத்தி எதுக்கு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் புருஷன் ஒரு பொண்ணோட நெருக்கமா பழகிட்டு இருக்கான்னு நீ சந்தேகப்பட்டல? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவங்கதான். என்னடி சொல்ற? இவங்களுக்கு எப்படி அந்த ஆளோட பழக்கம்? அக்கா, அந்த ஆள் என் மாமாங்கிறதையும் தனக்கு ஒரு கல்யாணம் ஆனதையும் மறைச்சு பாலாங்கிற ஒரு பொய்யான பேரை வச்சுக்கிட்டு இவங்கள ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இவங்களும் அவன் நல்லவன்னு நம்பி அவனை காதலிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போனோம் இல்லக்கா, அதே கோயில்ல இன்னைக்கு அவன் கூட ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த கல்யாணத்தை அவன் தான் வேண்டான்னு மறுத்திருப்பான். நான் சொல்றது சரிதானா அண்ணி? அவன் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னு தெரியுமா? அவனோட டார்கெட் நான் தான். அந்த கேடு கெட்டவன் இப்பவுமே என்ன அடையணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறான். அவனுக்கு நான் கிடைக்கணும்னா அருணை விட்டு நான் பிரியணும். அதுக்காக தான் அருணை கல்பனாவோட சேர்த்து வைக்கணும்னு அவன் துடிச்சிட்டு இருக்கான். அங்க நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சாதானே அதுக்கேத்த மாதிரி அவனால பிளான் பண்ண முடியும். நீங்களும் கல்பனாவும் அவனை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஃபார்மர்ஸ், அவ்வளவுதான். அவனுக்கு உங்க மேல காதலே இல்ல, அதுதான் நிஜம். அண்ணி, அப்போ இருந்த சூழ்நிலையில அவன்தான் என் மாமான்னு என்னால சொல்ல முடியல. ஆனா நீங்க அவனை விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுமே நான் உங்களை எச்சரிக்கை பண்ணேன். அவன் கூட பழகாதீங்கன்னு சொன்னேன். அதையும் மீறி நீங்க இப்போ கல்யாணம் வரைக்கும் வருவீங்கன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல அண்ணி. பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ஐயோக்கு நம்பி மோசம் பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணி, 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 அண்ணி சொல்றத கேளுங்க.